இன்னைக்கு நம்ம சர்க்கம் சென்டர் அண்ட் சர்க்கம் சர்க்கிள் பார்க்கலாம்ப்பா. அதாவது சர்க்கம் சர்க்கிளுக்கு சென்டர் தான் சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த சர்க்கம் சென்டர் வந்து எந்த சிம்பிள் ரெப்ரசென்ட் பண்றோம்னா சிம்பிள் ஓல ரெப்ரசென்ட் பண்றோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். எந்த ட்ரையாங்கிள்லாம் எடுத்துக்கலாம். அந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டு அந்த ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்கும். A circle passes through the 3 angular points of a triangle is known as circumcircle அப்படின்னு எடுத்துக்கிறோம். இல்லைன்னா 3 வெர்டெக்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிளை டச் பண்ற மாதிரி ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி பாருங்க, இப்போ ஒரு சர்க்கிள் வரைகிறேன் நான். இப்போ இங்க வந்து இப்படி சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இது ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கும். இப்போ இந்த சர்க்கம் சர்க்கிள்குள்ள வந்து என்ன பண்றோம்னா ஒரு ட்ரையாங்கிளை வந்து என்ன பண்ணிடலாம்னா இன்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ட்ரையாங்கிளை இன்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்றேன்னா இன்ஸ்கிரைப்டு ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். இந்த ட்ரையாங்கிளை இன்ஸ்கிரைப்டு ட்ரையாங்கிள். ஏன்னா சர்க்கிள்குள்ள ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால இது இன்ஸ்கிரைப்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த சர்க்கிளுடைய சென்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த சர்க்கிளோட சென்டர் தான் வந்து சர்க்கும் சென்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். என்ன சொல்லுங்க? சர்க்கும் சென்டர் அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இதுதான் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் எடுத்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கு இந்த சென்டருக்கு பேர் தான் சர்க்கும் சென்டர். இந்த சர்க்கும் சென்டர் டினோட்டட் பை சிம்பிள் வந்து ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கவனிங்க, இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்கம் சென்டர் ஃப்ரம் எனி வெர்டெக்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் தி சர்க்கம் ரேடியஸ். இதை நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். சர்க்கம் ரேடியஸ் ஆர். ஓகேங்களா? அதாவது கவனிங்க, இப்போ வந்து இது ஏபிசி இஸ் தி ட்ரையாங்கிள். வெர்டெக்ஸ் இருக்கு. இந்த வெர்டெக்ஸ்ல பாஸ் ஆகிற மாதிரி நம்ம சர்க்கிள் எடுத்துட்டோம். சரிங்களா? இது சென்டர் ஆஃப் தி சர்க்கிளை வந்து நம்ம சர்க்கம் சென்டர் எடுக்கிறோம். வெர்டெக்ஸ்ல இருந்து சென்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்து சர்க்கம் ரேடியஸ் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். சரி, நமக்கு ட்ரையாங்கிள் எந்த மாதிரி ட்ரையாங்கிள் இருக்கலாம்? ட்ரையாங்கிள் வந்து எந்த மாதிரி ட்ரையாங்கிள் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கலாம், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கலாம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலா சர்க்கம் சென்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 சைட்ஸ் இருக்கு இல்லையா, 3 சைட்ஸ்க்கும் நம்ம பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் எடுத்துக்கணும். பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் வந்து கன்கரண்ட் பாயிண்ட் ஆஃப் பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் known as சர்க்கம் சென்டர். புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, தி சர்க்கிள் பாசிங் த்ரூ தி angular point of triangle ABC is called circumcircle. The center of this circle is the point of intersection of the perpendicular bisectors of the sides and it is called circumcenter. Radius of the circumcircle is denoted by capital R. சரி, அப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, சர்க்கம் சென்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் 3 சைட்ஸ் இருக்கும். இந்த 3 சைட்ஸ்க்குமே பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் தான் என்ன சொல்றோம்னா நம்ம வந்து சர்க்கம் சென்டர்னு சொல்றோம். அப்போ வந்து இங்க பாருங்க, இப்போ அந்த ட்ரையாங்கிள் பேர் வச்சிடலாம். இது வந்து என்ன பண்ணலாம்னா ஏபிசி அப்படின்னு எடுத்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நல்லா கவனிங்க, இந்த பிசிக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் இப்படி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஏபிக்கும் ஏசிக்கும் பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுப்போம். இப்போ பாருங்க, இப்போ பிசிக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுத்து ஏபிக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் இது வரும். இப்போ இதுதான் ஏபிக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டாரா இருக்கும். சரிங்களா? பர்பெண்டிகுலர் பைசெக்டாரா இருக்கும். அப்போ பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆகணும், பர்பெண்டிகுலராகவும் இருக்கணும். கரெக்டுங்களா? அதே மாதிரி ஏசிக்கு ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுத்துக்கிறேன். ஏசி சைடு ஏசிக்கு ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் எல்லாமே மீட் ஆகுறது ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் தான் சர்க்கம் சென்டர் ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க இது பர்பெண்டிகுலர், இதுவும் பர்பெண்டிகுலர் அப்படி எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? அது ஸோ அப்போ வந்து 3 சைட்ஸ் இருக்கும். 3 சைட்ஸ்க்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் இருக்கும். பாயிண்ட் ஆஃப் கன்கரண்ட் ஆஃப் பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் known as சர்க்கம் சென்டர் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். சரி, இப்போ வந்து என்ன பண்றோம்னா சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் an acute angle. இப்போ சர்க்கம் சர்க்கிள் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது இந்த ட்ரையாங்கிள் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். பாருங்க, இது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படி எடுத்துக்கோங்க. அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா சர்க்கம் சென்டர் எங்க இருக்கும்னா இன்சைட் தி ட்ரையாங்கிள் இருக்கும். அதாவது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வந்து சர்க்கம் சென்டர் வந்து இன்சைட் தி ட்ரையாங்கிள் இருக்கும். சரிங்களா? ஒருவேளை நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ என்ன பார்க்கலாம்னா அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இப்போ வந்து பாருங்க,
இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையணும். அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம்? ஒரு ஆங்கிள் வந்து எப்படி இருக்கணும் நமக்கு? கிரேட்டர் தென் 90 டிகிரி வரணும். கிரேட்டர் தென் 90 டிகிரி வரணும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் இந்த ட்ரையாங்கிள் தான் என்ன சொல்றோம்? அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன சொல்லுங்க இது? இது வந்து பார்த்தது வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு சர்க்கம் சென்டர் வந்து சென்டர்ல இருக்கும். இன்சைட் தி ட்ரையாங்கிள் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்க்குறோம். இந்த அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் எடுங்க. இந்த சைடுக்கு இதுதான் பர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு வச்சுக்கலாமா? அப்படின்னு எடுங்க. அதே மாதிரி இந்த சைடுக்கு இது பர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு எடுங்க. இந்த சைடுக்கு இது ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு எடுங்க. எந்த சைடுக்கு? இந்த சைடு அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு நானு அது பேர் வச்சிடலாம் பாருங்க. இப்போ இந்த கார்னர் வந்து ஏன்னு எடுத்துங்க, இந்த கார்னர் பி எடுத்துங்க, இந்த கார்னர் சி எடுத்துங்க. இப்போ வந்து பிசிக்கு இது வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டார், ஏபிக்கு வந்து இந்த லைன் பர்பெண்டிகுலர் பைசெக்டார், ஏசிக்கு வந்து இந்த லைன் பர்பெண்டிகுலர் பைசெக்டார் இருக்கு. இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் எல்லாம் எந்த பாயிண்ட்ல மீட் ஆகுதோ அதான் வந்து சர்க்கம் சென்டர் அப்படி சொல்றோம். அப்படின்னா அப்டூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு அப்டூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சர்க்கம் சென்டர் லைஸ் அவுட் சைட் தி ட்ரையாங்கிள், லைஸ் அவுட் சைட் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படின்னா வெர்டெக்ஸ்ல இருந்து நம்ம சென்டருக்கு வந்து ஒரு லைனும் வரைஞ்சிக்கலாம். அது வந்து வெர்டெக்ஸ்ல இருந்து இந்த லைன் எல்லாம் எங்க மீட் ஆகுதோ அதுவும் சர்க்கம் சென்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம பார்த்துட்டோம். அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வந்து சர்க்கம் சென்டர் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா அவுட் சைட் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். இப்போ பார்க்க போறது என்ன பாருங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சரிங்களா? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு சர்க்கம் சென்டர் எங்க இருக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் வரையும். ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம் சரிங்களா? இப்போ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கலாம். என்ன எடுக்க போறோம்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுப்போம். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கலாங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இது ஒரு டயாமீட்டர் எடுத்துட்டு உங்களுக்கு தெரியும். ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் வந்து ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் என்ன சொல்லுங்கப்பா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்படிதானே இது? சரி. அப்படின்னா ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் வந்து 90 டிகிரி. அப்படின்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா வரும். ஒரு டயாமீட்டர்னு எடுத்துட்டீங்கன்னா டயாமீட்டர்னு எடுத்தா என்ன வரும் சொல்லுங்க? அது கண்டிப்பா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது சென்டர். இதுதான் இந்த பாயிண்ட் தான் சென்டர். இந்த பாயிண்ட் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு? இந்த ரெண்டு லைனையும் இந்த சைடை வந்து பைசெக்ட் பண்ணும். அதாவது ஹைபோடெனியஸை பைசெக்ட் பண்றது டயாமீட்டருடைய சென்டர். அப்படி தானப்பா அது? இப்போ நமக்கு என்ன படிச்சிருக்கோம் நம்ம சொல்லுங்க? பர்பெண்டிகுலர் பைசெக்டார் தானே நமக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் மீட் ஆகிற பாயிண்ட் தானப்பா சர்க்கம் சென்டர் சொல்லியிருக்கோம். அப்போ இது ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுத்து ஏசிக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் இது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி ஏபிக்கு ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுப்போம். இது ஏபிக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஸோ பிசிக்கு ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார். இது வந்து பிசிக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார். அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க மீட் ஆகுது பாருங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க மீட் ஆகுது பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஹைபோடெனியஸ். அதாவது சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எங்க இருக்கும்னா மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஹைபோடெனியஸ்ல இருக்கும். அப்போ சர்க்கம் சர்க்கிள் வந்து நமக்கு இங்க இருக்கு. இதுதான் ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கு. அதாவது வந்து ஒரு நம்ம டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிறோம். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஹைபோடெனியஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா சர்க்கம் சென்டர் வந்து இன்சைட் தி ட்ரையாங்கிள் இருக்கு. அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா சர்க்கம் சென்டர் அவுட் சைட் தி ட்ரையாங்கிள் இருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து ஹைபோடெனியஸ்ல மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஹைபோடெனியஸ்ல வந்து சர்க்கம் சென்டர் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நாம பார்க்க போறது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்கம் சென்டர் ஃப்ரம் தி சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். இப்போ பார்க்க போறது distance of the circum center distance of the circum center from the sides of the triangle அப்படி நம்ம எடுத்துக்கலாங்களா? சரி. இப்போ கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரையும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது சர்க்கிள் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா ட்ரையாங்கிள் வரையலாம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏபிசி வந்து ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துங்க. இது ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துங்க.
இப்போ இதுக்கு வந்து ஒரு சென்டர் இருக்கும். அந்த சென்டர் தான் வந்து என்ன சொல்றோம்? சர்க்கம் சென்டர் சொல்றோம். சர்க்கம் சென்டர்னு எடுத்துக்கலாமா? இந்த பாயிண்ட்ட வந்து சர்க்கம் சென்டர்னு எடுத்துங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து சர்க்கம் சென்டருக்கு லைன் வரைஞ்சோம்னா, அதுதான் வந்து சர்க்கம் ரேடியஸ் டினோட்டட் பை கேப்பிட்டல் ஆர். இதுதான் வந்து கேப்பிட்டல் ஆர்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுது. இப்போ நமக்கு என்ன பாருங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்கம் சென்டர் ஃப்ரம் தி சைட்ஸ் வேணும். அப்போ சைட்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, லைன வரைவோம். ஓகேங்களா? அப்போ என்ன லைன வரையலாம்? எப்படின்னா, ஒவ்வொரு சைட்ல இருந்தும் சர்க்கம் சென்டருக்கு ஒரு லைன் வரையலாம். டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி வரையணும்? பர்பெண்டிகுலர் லைன் வரையணும். பர்பெண்டிகுலர் லைன் வரையணும். அப்போ சைட்ல இருந்து சர்க்கம் சென்டருக்கு பர்பெண்டிகுலரா லைன் வரைங்க. இப்படி பர்பெண்டிகுலரா லைன் வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து பேர் வச்சிரலாம். இந்த பாயிண்ட் ஈன்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட் எஃப்ன்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துங்க. அப்போ ஓடி, ஓஇ, ஓஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓடி, ஓஇ, ஓஎஃப் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சு உங்களுக்கு. சர்க்கிள்க்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்கன்னா, ஆங்கிள் சப்டெண்டட் பை தி கார்ட் at the center is double of the angle subtended by the same chord at any point of the circle. அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த ஆங்கிள் ஏ தானப்பா, இந்த ஆங்கிள் ஏன்னு எடுத்தோம்னா, அப்ப இந்த ஆங்கிள் என்ன வரணும் சொல்லுங்க? இந்த ஆங்கிள் வந்து 2ஏன்னு வரணும். இந்த ஆங்கிள் 2ஏன்னு வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஆங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு டுவைஸ் தி ஆங்கிள் பிஏசி. இது வந்து 10th கிளாஸ்ல கார்டு ப்ராப்பர்ட்டி அதில் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஆங்கிள் சப்டெண்டட் பை எனி கார்டு at the center is double the angle subtended by the same chord at any point of the circle அப்படின்னு படிச்சிட்டோம். சரிங்களா? அப்ப இந்த ஆங்கிள் ஏன்னு வந்துச்சுன்னா, இந்த பிஎஸ்சி ஆங்கிள் பிஎஸ்சி வந்து ஆங்கிள் ஏ தானப்போ, அப்ப இது வந்து டுவைஸ் ஆங்கிள் ஏ அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். புரியுதுங்களா? இது வந்து இது என்னது? பிஓசி. சாரி, இது வந்து என்னது? பிஓசி. ஆங்கிள் பிஓசி வந்து என்ன வருது? 2ஏன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து இன்னொரு பாருங்க, சென்டர்ல இருந்து நல்லா பாருங்க, சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல இருந்து கார்டுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரையறோம் இல்லைங்களா? பர்பெண்டிகுலர் பைசெக்டர். இந்த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல இருந்து என்ன பண்ணிருக்குன்னு சொல்லுங்க, இந்த கார்டுக்கு இங்க ஒரு லைன் வரைஞ்சிருக்கும். இது பர்பெண்டிகுலரா வரைஞ்சிருக்கும். பர்பெண்டிகுலர் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல இருந்து கார்டுக்கு பர்பெண்டிகுலரா வரைஞ்சாவே இது பைசெக்டார். இது பைசெக்டார். கரெக்ட் தானப்பா? அது இல்லாம உங்களுக்கு தெரியும், பைசெக்டார்ஸ் ஆஃப் தி சைட்ஸ் மீட்ஸ் அட் எ பாயிண்ட் தான் ஆர்த்தோ சென்டர். அதுவும் தெரியும். இந்த லைன் பைசெக்டார். அப்படின்னா இந்த இந்த லெங்த் பாருங்க, பிஓவும் ஓசியும் ஈக்குவல். அடுத்து பிடியும் டிசியும் ஈக்குவல். அடுத்து இந்த பிஓ வந்து காமன் சைடா இருக்கு. அப்படின்னா பிஓடியும் ஓடிசியும் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள். பிஓடியும் அடுத்து என்ன சொல்லுங்க? பிஓ ட்ரையாங்கிள் பிஓடி அண்ட் ட்ரையாங்கிள் டிஓசி ஆர் கான்குரியன்ட். கான்குரியன்ட் கரெக்ட்டுங்களா? கான்குரியன்ட்னா அப்ப இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கணும். அப்போ 2a, இது 2ஏன்னு எடுத்திருந்தா அப்ப இந்த ஆங்கிள் ஏன்னு வந்திருக்கணும். இந்த ஆங்கிளும் ஏன்னு வந்திருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? ஓடி வேணும். ஓடி தானே வேணும். அப்படின்னா ஓசி வந்து என்ன சொல்லுங்க? ஹைப்போடீனியஸ். ஓசி வந்து ஹைப்போடீனியஸ் அப்படின்னு உங்களுக்கு புரியுது. இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் நம்ம ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துங்க. ஓடிசி இல்லைன்னா டிஓசி எடுத்துங்க. டிஓசி எடுத்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு வந்து இது வந்து அட்ஜசன்ட் சைடு வந்து ஓடி. ட்ரையாங்கிள் டிஓசில வந்து அட்ஜசன்ட் சைடு வந்து ஓடி டிவைட் பை ஹைப்போசினியஸ் வந்து ஓசி. தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க? தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ. கரெக்டுங்களா? காஸ் ஏன்னு இருக்கு. அப்ப என்ன நமக்கு ஓடி பை ஓசி, ஓசி வந்து ஆர், ஓடி பை ஓசி வந்து ஆர், தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ. அப்போ ஓடி இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்கப்பா? ஓடி இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? ஆர் காஸ் ஏ. ஓடி இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் ஏ அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓடி ஈக்குவல் டு ஆர் காஸ் ஏ. கரெக்டுங்களா? சரி, அதே மாதிரி சிமிலர்லி போட்டீங்கன்னா இப்போ ஓடிக்கு ஆப்போசைட் ஆங்கிள் ஏ தானே, அதனால ஓடி ஈக்குவல் டு ஆர் காஸ் ஏ சொன்னோம். அப்போ ஓஎஃப்க்கு என்ன வரும் சொல்லுங்க? ஆர் காஸ் சி, ஆப்போசிட் ஆங்கிள் சின்றதுனால ஓஎஃப் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா ஆர் காஸ் சி அப்படின்னு நமக்கு வரும். இதே மாதிரி ஓஇக்கு என்ன வரும் சொல்லுங்க? ஓஇ தான் ஆங்கிள் பிக்கு ஆப்போசைட், so that OE is equal to R cos B. So these are the distance of the circumcenter from the side. Distance of the circumcenter from the sides தான பார்த்தோம். அப்போ OE, OF, OD தான் distance of the circumcenter from the sides ன்றது. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா இன் சென்டர் அண்ட் இன் சர்க்கிள். இப்போ பார்க்க போறது கவனிங்க, இன் சென்டர் அண்ட் இன் சர்க்கிள். புரியுதுங்களா? சரி, இப்போ இன் சர்க்கிள் என்னன்னா, இன் சர்க்கிள்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அந்த ட்ரையாங்கிளுக்குள்ள சர்க்கிளை வந்து இன்ஸ்கிரைப் பண்ணிடணும்.
அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுதான் இன் சர்க்கிள். அந்த இன் சர்க்கிளோட சென்டர் தான் வந்து இன் சென்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இன் சர்க்கிள் அண்ட் இன் சென்டர் கான்செப்டை இப்போ நம்ம பார்க்கலாம்ப்பா. இன் சர்க்கிள் அண்ட் இன் சென்டர். ஸோ இந்த கேஸ்ல என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கவனிங்க, ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடலாம். சர்க்கிள் வரைஞ்சிட்டா கரெக்டுங்களா? இப்போ வந்து ட்ரையாங்கிளை வரையும். எப்படி ட்ரையாங்கிள் வரைகிறேன் பாருங்க. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரையாங்கிளை வரைஞ்சிட்டு அடுத்து சர்க்கிளும் வரையலாம். இல்லைன்னா வந்து சர்க்கிள் வரைஞ்சிட்டு கூட ட்ரையாங்கிள் வரையலாம். ஆனால் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து கவனிங்க, a circle which touches 3 sides of the triangle. அதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து பாருங்கப்பா, இந்த ஏபிசி, இந்த ஏபிசி என்றதான், இந்த ஏபிசி தான் என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் வந்து 3 சைட்ஸை டச் பண்ற மாதிரி சர்க்கிள் வரைஞ்சிருக்கும் இல்லைங்களா? இந்த சர்க்கிள் தான் வந்து இன் சர்க்கிள் சொல்றோம். இந்த ரேடியஸ் ஆஃப் தி இன் சர்க்கிள் தான் இன் ரேடியஸ். ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் தான் என்ன சொல்றோம்? இன் ரேடியஸ். இன் ரேடியஸ்க்கு சிம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, இன் ரேடியஸ்க்கு சிம்பிள் வந்து ஸ்மால் லெட்டர் ஆர். இன் சர்க்கிள், இன் சென்டர் இருக்குல்ல, இன் சென்டருக்கு சிம்பிள் வந்து ஐ. அப்போ இந்த சர்க்கிளுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து இன் சென்டர் வந்து ஐ. எப்படி நம்ம சர்க்கிளுக்கு சர்க்கம் சென்டர் எங்க இருக்குன்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டார் மீட்ஸ் அட் ஏ பாயிண்ட் இருக்கும், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சர்க்கம் சென்டர் சொல்லுவோம். அதே மாதிரி இன் சென்டருக்கு எப்படி வரும்னா, இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆங்கிள் பைசெக்டார்ஸ் எடுத்துக்கணும். நம்ம ஆங்கிள் பைசெக்டார் எடுத்துக்கிட்டு கன்கரண்ட் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார், இல்லைன்னா ஆங்கிள் பைசெக்டார்ஸ் எந்த பாயிண்ட்ல மீட் ஆகுதோ அதுதான் வந்து இன் சர்க்கிள், இன் சென்டர் அப்படின்னு சொல்றோம். இன் சர்க்கிளுக்கு இன் சென்டர் சொல்றோம். சரி பாருங்க, இப்போ வந்து இது பில இருந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டார் இப்படி ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அடுத்து வந்து பாருங்க, ஏல இருந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டார் வரைஞ்சிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏல இருந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டார் வரைஞ்சிருக்கும் அப்படின்னு எடுத்துங்க. அடுத்து வந்து சில இருந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டார் வரையும். பாயிண்ட் சில இருந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டார் வரையும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன் சென்டர். இதுதான் வந்து என்ன சொல்றோம், இன் சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கு, ஆங்கிள் பைசெக்டார். இது வந்து C/2, இது C/2, இது வந்து B/2, இது B/2, இது வந்து A/2, இந்த ஆங்கிள் A/2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? சரி, இப்போ இன் சர்க்கிளுடைய ரேடியஸ் தான் இன் ரேடியஸ் வருது. கரெக்டுங்களா? அப்படின்னா சர்க்கிளுடைய இன் ரேடியஸ் இருக்கு இல்லைங்களா, இன் சர்க்கிளுடைய சென்டர் தான் இன் சென்டர். இன் சென்டர்ல இருந்து எந்த சைடு வரைஞ்சாலும் பர்பெண்டிகுலரா வரையணும். ஏன்னா வந்து இப்போ இந்த ஏபி லைன், ஏசி லைன், பிசி லைன் எல்லாம் டேஞ்சன்ட் டு தி சர்க்கிள் வருது. ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் எப்படி இருக்கணும்ப்பா, பர்பெண்டிகுலரா தானே இருக்கணும். அப்படின்னா பர்பெண்டிகுலரா வர மாதிரி வரையணும். இப்போ இப்படி ஒரு லைன் வரைஞ்சிருக்கு பாருங்க. அடுத்து இந்த பக்கம் ஒரு லைன் வரையும், இங்க இருந்து பர்பெண்டிகுலரா வரையும். ஸோ பர்பெண்டிகுலரா வரைஞ்சிட்டீங்கன்னா அதுதான் வந்து என்ன சொல்றேன்னா இன் ரேடியஸ். ஓகேங்களா? ஓகேப்பா. இப்போ பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எஃப்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் எஃப்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் ஈன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், டின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஐடி, ஐஎஃப், ஐஇ இது எல்லாமே சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். இப்படி பர்பெண்டிகுலரா வந்திருக்கும். இதுதான் இன் ரேடியஸ். இதை வந்து என்ன சொல்றோம், நம்ம இன் ரேடியஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த லைன் பி, இந்த பிக்யூ என்றது என்ன பார்த்தீங்கன்னா, பிக்யூ என்றது ஆங்கிள் பைசெக்டார். அதே மாதிரி சிஆர் என்றது ஆங்கிள் பைசெக்டார். அதே மாதிரி ஏபி என்றது ஆங்கிள் பைசெக்டார். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பாயிண்ட்ஸ் பாருங்க. இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். இங்க சொல்ற பாயிண்ட் பாருங்க, பாயிண்ட் ஏஎஃப்ஐஇ இருக்கு இல்லைங்களா, இது ஒரு குவாட்ரிலேட்டரல். ஆக்சுவலா இது கன்சைக்ளிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வரும். அதே மாதிரி பிஎஃப்டிபி இது கன்சைக்ளிக் பாயிண்ட்ஸ்னு வரும். பிஎஃப்ஐடிபி அதே மாதிரி இஐடிசி கன்சைக்ளிக் பாயிண்ட்ஸ் வரும். கன்சைக்ளிக் பாயிண்ட்ஸ் என்ன அர்த்தம், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருந்தோம்னா அந்த சர்க்கிள்ல பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இஐடிசி இதெல்லாம் கனெக்ட் பண்ணா ஒரு சர்க்கிள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது இன்டர்னல் பைசெக்டார்ஸ் ஆஃப், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இப்ப சொல்றது, ஞாபகம் வச்சுங்க. இன்டர்னல் பைசெக்டார், இன்டர்னல் பைசெக்டார், பைசெக்டார் ஏபி. இந்த ஏபி இருக்கு இல்லைங்களா, இந்த ஏபி டிவைட்ஸ், இந்த ஏபி வந்து டிவைட்ஸ், நல்லா கவனிங்க, டிவைட்ஸ் தி சைடு பிசி, டிவைட்ஸ் தி சைடு பிசி in ratio AB is to AC, AB is to AC.
இந்த ஏபி வந்து இந்த பிசியை டிவைட் பண்ணுது இல்லைங்களா? இதை டிவைட் பண்றது என்ன பண்றதுன்னா வந்து நம்ம எப்படி டிவைட் பண்றதுன்னா ஏபி ஈஸ் டு ஏசியா டிவைட் பண்ணுது. அதே மாதிரி பிக்யூ லைன் இருக்கு இல்லைங்களா? இந்த பிக்யூ லைன் வேணா இந்த கியூ என்ற பாயிண்ட் இந்த பாயிண்ட் வச்சுங்க. இந்த கியூன்னு இந்த ஆர் என்ற பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஆர்னு எடுத்துங்க. அதே மாதிரி பி வந்து இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க. சரிங்களா? இப்போ வந்து இங்க பாருங்க இந்த பிக்யூ இருக்கு இல்லையா? இது எப்படி டிவைட் பண்ணுதுன்னா பிக்யூ வந்து எப்படி டிவைட் பண்ணுன்னா பிஏ இஸ் டு சாரி பிக்யூ வந்து எப்படி டிவைட் பண்ணுது? பிஏ இஸ் டு பிசியை டிவைட் பண்ணும். அதே மாதிரி இந்த சிஆர் எப்படி டிவைட் பண்ணோம்னா சிஆர் வந்து எப்படி டிவைட் பண்ணோம்னா வந்து பிசி இஸ் டு ஏசி அப்படின்னு டிவைட் பண்ணும். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போறேன். எல்லா பாயிண்ட்டும் ப்ரூவ் பார்த்துட்டு இருந்தா டைம் ஆயிரும். அதனால கொஞ்சம் சொல்லிடுறேன், அப்படியே கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன். நம்ம இங்க பாருங்க இந்த ஏஆர்னு இருக்கு இல்லைங்களா? இந்த ஏஆர் லெங்த் எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா பிசி டிவைட் பை ஏ பிளஸ் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிஆர் இந்த பிஆர் லெங்த் கவனிப்பா. இந்த பிஆர் லெங்த் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏசி டிவைட் பை ஏ பிளஸ் பின்னு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே இருக்கலாம். ஏக்யூ எவ்வளவு இருக்குன்னா சி பி டிவைட் பை ஏ பிளஸ் சி. அந்த டிவைட்ஸ் இந்த ரேஷியோ அப்படி சொன்னேன் இல்லையா? அந்த கான்செப்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அதே மாதிரி சிக்யூ வந்து சிக்யூ இஸ் ஈக்குவல் ஏபி பை ஏ பிளஸ் சி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்குது. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன் ரேடியஸ். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன் ரேடியஸ். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் in terms of in radius. இப்போ in terms of in radius ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வேணும். அப்போ என்ன எப்படி எழுதுறோம் பாருங்கப்பா. இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா? இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு இல்லைங்களா? அதை எழுதுறோம் பாருங்க. இப்போ ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் இப்படி எழுதுறோம் பாருப்பா. இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பாருங்க ஏபிசி சாரி ஏஐபி எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஏஐபி எடுத்துக்கலாமா? அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க. இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஏஐசி வரும். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா ஏரியா பிஐசி. அப்ப நல்லா கவனிங்க. இந்த பிஐசி ட்ரையாங்கிளையும் அடுத்து பிஐஏ இந்த ட்ரையாங்கிளையும் ஏஐசி இந்த ட்ரையாங்கிளை கூட்டினீங்கன்னா இந்த ஏரியா எல்லாம் கூட்டினா மொத்தமா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஏஐபி பாருங்க. ஏஐபி எடுத்தீங்கன்னா அதுக்கு ஹைட் வந்து ஆல்டிடியூட் வந்து ஹைட் வந்து ஆர் கரெக்டுங்களா? பேஸ் வந்து இந்த சைடு லெங்த் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இந்த ஏக்கு ஆப்போசைட் சைடு லெங்த் வந்து ஏன்னு தெரியுது. அதே மாதிரி இந்த சைடு லெங்த் சின்னு தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம் சைடு லெங்த் வந்து உங்களுக்கு பின்னு தெரியும். இந்த ட்ரையாங்கிள் சைட்ஸ். அப்ப ஏஐபி இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து என்ன வரும் சொல்லுங்க. ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து சி இன்ட்டு ஹைட் வந்து ரேடியஸ் அப்படின்னு போட்டுங்க. இன் ரேடியஸ் தான் ஹைட். அதே மாதிரி ஏஐசி எடுத்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ரேடியஸ் சார் ரேடியஸ்னா இன் ரேடியஸ் இதுதான் வந்து ஹைட். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு பிஐசி இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்தீங்கன்னா ஏரியா வந்து என்ன வருது பாருங்க. ஆஃப் இன்ட்டு பேஸ் ஏ இன்ட்டு இன் ரேடியஸ் வருது. இதுல இருந்து நம்ம என்ன காமனா எடுக்கலாம்? ஆர் காமனா எடுத்துட்டு உள்ள வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைட் பை 2 போட்டுக்கலாமா? இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2 தான் என்ன சொல்லுங்க? செமி பெரிமீட்டர். இது வந்து ஆர் இருக்கு. நேற்று சொல்லியிருந்தேன் ஏரியா இன் டர்ம்ஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இன் ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன் ரேடியஸ் என்ன சொல்லியிருந்தோம்? இன் ரேடியஸ் இன்ட்டு செமி பெரிமீட்டர். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து ஏரியாவும் இன் ரேடியஸும் செமி பெரிமீட்டருக்கும் ரிலேஷன் இதுதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் பார்க்க வரலாம் பாருங்க. இந்த இன் ரேடியஸுக்கு வந்து கொஞ்சம் ஃபார்முலாஸ் நிறைய தரேன். இப்போ வந்து இன் ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன்? ஏரியா ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஸ் கொடுத்ததுனால இன் ரேடியஸ் ஈக்குவல் டு ஏரியா பை எஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். வேற என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்கலாம்னா நல்லா கவனிங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன பார்க்குறோம் பாருன்னா இன் ரேடியஸ்க்கு இந்த ஃபார்முலா எஸ் மைனஸ் ஏ செமி பெரிமீட்டர் இன்ட்டு ஒன் ஆஃப் தி சைடு இன்ட்டு tan a by 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த ஃபார்முலா எழுதலாம். அப்படி இல்லைன்னா இன் ரேடியஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு tan b by 2. இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா ஆர் இஸ் இன் ரேடியஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் சி இன்ட்டு tan c by 2. இந்த ஃபார்முலாஸ் எதனா ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபார்முலாக்கு மட்டும் நான் ப்ரூஃப் சொல்லி கொடுத்தா போதும். மற்ற ஃபார்முலாலாம் அப்படியே நீங்க சிமிலர்லின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு tan a by 2 அப்படின்னு எடுத்துட்டு இதுதான் இன் ரேடியஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். எப்படி பண்றோம் பாருங்க. இந்த எஸ் மைனஸ் ஏ அப்படியே எழுதிக்கிறேன்.
tan a by 2 ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா? ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா என்ன சொல்லுங்க? tan a by 2 க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் s minus b into s minus c டிவைட் பை s into s minus c. கரெக்ட்டுங்களா? இதுதான் வந்து tan a by 2. ஓகேங்களா? சரி. இப்போ இந்த s minus a உள்ள கொண்டு போனா என்ன ஆகும்? இந்த sa minus இது ஸ்கொயர் ஆயிரும். கரெக்ட்டுங்களாப்பா? ஸ்கொயர் ஆயிரும். அப்ப ஸ்கொயர் ஆச்சுன்னா ஒரு s minus a ஒரு s minus a கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிருமா? அப்ப என்ன வரும் பாருங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் s minus a into s minus b into s minus c. கரெக்ட்டுங்களா? டிவைட் பை என்னப்பா இருக்கும்? டிவைட் பை s ன்னு இருக்குமா? ஒரு நியூமரேட்டர்ல s மல்டிப்ளை பண்ணிட்டு இன்னொரு s கீழ டிவைட் பை பண்ணிருங்க. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் நியூமரேட்டர் மட்டும் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a into s minus b into s minus c தான் வந்து என்னது? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். எரான்ஸ் ஃபார்முலா. கீழ வந்து ரூட் ஆஃப் s ஸ்கொயர் வந்து நம்ம s ன்னு எடுத்துக்கலாமா? சரிங்களா? இப்போ இந்த s minus a into tan a by 2 தான் லெஃப்ட் சைடுல இருக்கு. ரைட் சைடுல என்ன இருக்கு பாருங்க? ஏரியா பை செமி பெரிமீட்டர். ஏரியா பை செமி பெரிமீட்டர் என்ன பார்த்திருக்கோம்? இன் ரேடியஸ். சோ அப்ப இன் ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா s minus a into tan a by 2. சிமிலர்லி போட்டோம்னா நமக்கு இந்த ஃபார்முலாஸ் வந்துரும். r equal to s minus b into tan b by 2. அதே மாதிரி r is equal to s minus c divided by tan c by 2. அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் இன் சென்டருக்கு நம்ம ஃபார்முலாஸ் பார்க்கலாம் பாருங்க. இப்போ இன் சென்டர் r is equal to இன்னொரு ஃபார்முலா என்ன எழுதலாம்னா 4r, நல்ல கவனிங்க, 4r sin a by 2 into sin b by 2 into sin c by 2 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இது இன் ரேடியஸ்க்கு. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்தது நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். சரிங்களா? ப்ரூஃப் பாருங்க. இப்போ நம்ம என்னது 4r sin a by 2 into sin b by 2 into sin c by 2 இதை தான் நம்ம இன் ரேடியஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த 4r அப்படியே வச்சுக்கலாம். இந்த சைன்ல ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? ஏதாவது ஒண்ணுக்கு ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா தெரிஞ்சா போதும், மற்றதுக்கெல்லாம் அப்படியே போட்டுடலாம். ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா என்ன சொல்லுங்க? சைனுக்கு வந்து s minus b into s minus c டிவைட் பை bc. இதுதான் sin a by 2க்கு. இதே மாதிரி sin b by 2க்கு என்ன வரும்னு சொல்லுங்க? s minus c into s minus a டிவைட் பை ac. அதே மாதிரி sin c by 2க்கு சொல்லுங்கப்பா. sin c by 2க்கு என்ன வரும்னு சொல்லுங்க? s minus a into s minus b by ab அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ இங்க பாருங்க, இதை 4r ன்னு எழுதிக்கிங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் s minus b 2 டைம்ஸ் இருக்குங்களா? அதனால இந்த ரூட் போட தேவை இருக்காது. அப்படியே டைரக்டா நம்ம எழுதிக்கலாம். s minus b 2 டைம் இருக்குனால ரூட் கேன்சல் ஆயிருது. s minus b into s minus c 2 டைம் இருக்குனால s minus c, s minus a 2 டைம்ஸ் இருக்குனால s minus a போட்டாச்சு. அதே மாதிரி abc 2 டைம்ஸ் வந்ததுனால நம்ம என்ன பண்ணிடலாம்? டிவைட் பை abc அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை s ன்னு போட்டுங்கப்பா. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை s ன்னு போட்டுக்கலாமா? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை s ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இது பாருங்க, இந்த 4r by abc ன்னு கீழ எழுதிருங்க. 4r by abc எழுதியாச்சு. இங்க நியூமரேட்டர் மட்டும் கொஞ்சம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதலாம் பாருங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாமா? ஏன் ஸ்கொயர் ரூட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டேன்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a into s minus b into s minus c என்றது எரான்ஸ் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். அப்ப ஏரியா இது வந்து இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், தட் இஸ் ஸ்கொயர் வருது. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் டிவைட் பை என்ன வந்திருக்கு பாருங்க, இது வந்து செமி பெரிமீட்டர். ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல வந்து இந்த சர்க்கம் ரேடியஸ் அதுக்கு வந்து இது ஒரு ஃபார்முலா பார்த்திருந்தோம். 4r இது abc by 4r வந்து நம்ம ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் equal to abc டிவைட் பை 4r அப்படின்னு போன கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் equal to abc டிவைட் பை 4r ன்னு பார்த்திருந்தோம். அப்ப 4r by abc வந்து எப்படி எழுதலாம்? 1 by ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் எழுதிக்கிங்க. இன்டு ஏரியா ஸ்கொயர் டிவைட் பை செமி பெரிமீட்டர் போட்டுங்க. இப்போ ஒரு ஸ்கொயரும் ஏரியாவும் கேன்சல் பண்ணிருங்க. அப்ப ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் பை செமி பெரிமீட்டர் வந்திருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் பை செமி பெரிமீட்டர் என்ன ஃபார்முலா சொல்லுங்க? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் பை செமி பெரிமீட்டர்ன்றது இன் ரேடியஸ். சோ அப்ப இது இன் ரேடியஸ் வந்திருக்கு. சோ நமக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லை. இன் ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா? 4r into sin a by 2 sin b by 2 sin c by 2 இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்னது? r equal to sin a s minus a into tan b a by 2 இல்லனா s minus b into tan b by 2 இல்லனா s minus c by tan c by 2 அப்படி எடுத்துக்கலாம். இல்லனா in radius equal to area of the triangle by semi perimeter அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது distance of the incenter, distance of the incenter from vertex, incenter from vertex அப்படின்னு எடுத்துக்கிறோம். from the vertex. அது என்னது டயகிராம் காமிச்சிட்டு நான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இங்க கவனிங்க. இப்போ இந்த இன்சென்டர் i இங்க தான இருக்கு. இந்த bi அடுத்து ai அடுத்து ci இதுதான் வந்து என்ன பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் தி வெர்டெக்ஸ் ஃப்ரம் இன்சென்டர் அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா?
ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒன்று டெரைவ் பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ அது கண்டுபிடிக்கிறது என்ன பண்றேன்னா, இந்த ஆங்கிள் B/2ன்னு எடுத்துங்க. இந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்லுங்க? இந்த ட்ரையாங்கிள் BDI. ட்ரையாங்கிள் BDIல வந்து ஆப்போசிட் சைடு வந்து R, ஆப்போசிட் சைடு வந்து இன் ரேடியஸ், கரெக்ட்டுங்களா? இன் ரேடியஸ். ஹைப்போடெனஸ் தான் நமக்கு தேவையானது. என்ன சொல்லுங்க? டிஸ்டன்ஸ் ஆஃப் தி வெர்டெக்ஸ் ஃப்ரம் தி இன் சென்டர். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் அப்படியே வரையறேன் பாருங்க. இப்போ பார்த்த ட்ரையாங்கிள் அப்படியே நம்ம வரைஞ்சிக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் I, இந்த பாயிண்ட் B, சரிங்களா? இந்த பாயிண்ட் இதுதான் B/2 பார்த்தோம். ஆங்கிள் B/2 பார்த்தோம். இதுதான் வந்து என்ன பார்த்தோம்னா ரேடியஸ், இன் ரேடியஸ் ஆர் இது பர்பெண்டிகுலர், கரெக்ட்டுங்களா? அப்போ பர்பெண்டிகுலருக்கு ஆப்போசிட் தான் ஹைப்போடெனஸ். சோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் சொல்லுங்க? ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ் ஈக்குவல் டு sin θ. அப்போ ஆப்போசிட் R டிவைட் பை ஹைப்போடெனஸ் வந்து BI, தட் இஸ் ஈக்குவல் டு sin B/2. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க? BI தானே வேணும். BI தான், B என்றது வெர்டெக்ஸ், I என்றது இன் சென்டர். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி வெர்டெக்ஸ் ஃப்ரம் தி இன் சென்டர் தான் BI. அந்த BI இஸ் ஈக்குவல் எப்படி எழுதலாம்னா R டிவைட் பை இன் ரேடியஸ் டிவைட் பை sin B/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதே மாதிரி சிமிலர்லி போட்டோம்னா மற்ற வெர்டெக்ஸஸ் எல்லாம் இன் சென்டர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அந்த ஆன்சர் கிடைச்சிரும். சிமிலர்லின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? வெர்டெக்ஸ் A ஃப்ரம் தி இன் சென்டர் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? R டிவைட் பை எந்த வெர்டெக்ஸ்ல இருந்து எடுக்கிறோமோ அந்த sin ஆஃப் half ஆஃப் தி ஆங்கிள் போட்டுக்கணும். sin A/2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி வெர்டெக்ஸ் C ல இருந்து எடுக்கிறதுக்கு வெர்டெக்ஸ் C ல இருந்து இன் சென்டர் டிஸ்டன்ஸ் என்ன வரும் சொல்லுங்க? R by sin C/2. சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லெங்த் ஆஃப் தி ஆங்கிள் பைசெக்டார். லெங்த் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார். லெங்த் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார். ஓகேங்களா? இப்போ லெங்த் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் என்னன்றது டயகிராம் காமிச்சிடலாம் பாருங்க. இப்போ இங்க டயகிராம் இருக்குல்ல, லெங்த் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார்னா இந்த AP இருக்குது இல்லைங்களா? இந்த AP தான் லெங்த் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார். A ஆங்கிளுக்கு லெங்த் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் வந்து AP. அதே மாதிரி ஆங்கிள் Bக்கு வந்து லெங்த் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் வந்து B to Q வரைக்கும். இந்த பாயிண்ட் Q கிடையாது அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் P இது கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அதே மாதிரி பாயிண்ட் C ல இருந்து லெங்த் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் என்ன பாத்தீங்கன்னா CR. இதுதான். இது எல்லாமே உங்களுக்கு புரியுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லெங்த் ஆஃப் தி ஆங்கிள் பைசெக்டார் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ டைரக்டாவே நம்ம ஃபார்முலா கொடுத்துடலாம். லெங்த் ஆஃப் தி ஆங்கிள் பைசெக்டார் என்ன பண்ணா கிடைக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால வந்து வெர்டெக்ஸ், அதாவது வெர்டெக்ஸ் A ல இருந்து ஆப்போசிட் பாயிண்ட்க்கு நம்ம எடுத்துட்டு ஆங்கிள் பைசெக்டார் அதுதான் AP. இதுக்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா 2BC டிவைட் பை B plus C. ஆக்சுவலா ஸ்மால் லெட்டர்ல எழுதுற ABC எல்லாம் சைடு லெங்த் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கணும். இன்டு cos A/2. ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. மற்ற ஃபார்முலால எழுதுனா எந்த வெர்டெக்ஸ்ல இருந்து நமக்கு லெங்த் ஆஃப் தி ஆங்கிள் பைசெக்டார் வேணுமோ அந்த ஆங்கிள் இங்க cos of A/2 போட்டு மற்ற ரெண்டு சைட்ஸ்க்கு அது வந்து ஹார்மோனிக் மீன் போட்டுறணும். இது ஹார்மோனிக் மீன் தானே? அப்படி எழுதிட்டோம்னா நமக்கு லெங்த் ஆஃப் தி ஆங்கிள் பைசெக்டார் கிடைக்குது. சரிங்களா? அதே மாதிரி B ல இருந்து வெர்டெக்ஸ் B ல இருந்து ஆங்கிள் பைசெக்டார் லெங்த் வந்து BQ, that is equal to 2AC divided by A plus C into cos B/2. நெக்ஸ்ட் வந்து நமக்கு CR என்றது என்ன பாத்தீங்கன்னா வந்து வெர்டெக்ஸ் C ல இருந்து ஆங்கிள் பைசெக்டார் பார்க்குறோம். இதுக்கு ஃபார்முலா வந்து 2AB divided by A plus B into cos C/2. So these are the angle bisectors, length of the angle bisectors from the vertex அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்.